பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். வேதாகமம் என்ன சொல்லுது? அன்பை நாடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பை நாடுங்கள். சகோதர சகோதரிகளே, வேதம் சொல்றத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அன்பை நாடுங்கள். மறுபடியுமாக வேதம் அன்பை பற்றி தான் பேசுகிறது. அன்பை நாடுங்கள். ஆம், இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அன்பை நாடுங்கள். அன்பை நாடுங்கள். ஞான வரங்களையும் விரும்புங்கள். எதை விரும்பணும்? ஞான வரங்களையும் விரும்புங்கள். அன்பை நாடுவது மட்டுமல்ல, ஞான வரங்களையும் விரும்புங்கள். நீங்களும் நானும் ஞான வரங்களை விரும்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்ப வேண்டிய காரியங்கள் ஒன்று ஞான வரங்கள். ஞான வரங்களையும் விரும்புங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞான வரங்களை விரும்புங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஞான வரங்களை விரும்புங்கள். ஞான வரங்கள், ஆண்டவர் ஆவியின் வரங்கள் என்று சொன்னார். ஞான வரங்கள், இந்த ஞான வரங்கள் 3 வகையா இருக்கிறது. ஒன்று, தீர்க்கதரிசனம் சொல்றது, அந்நிய பாஷை பேசுறது, பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுறது, இவைகள்லாம் ஞான வரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஞான வரங்களை தான் விரும்புங்க அப்படிங்கிறார். வாழ்க்கையில் நிறைய விருப்பங்கள் இருக்கும். ஆனால் நான் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நான் ஞான வரங்களை விரும்புகிறேன், விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கிறார். தீர்க்க தரிசன வரம் ரொம்ப நல்ல வரம். ஆனால் எல்லார்ட்டையும் அந்த வரம் இருக்கா அப்படின்னு தெரியாது. சிலர் சும்மா ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, சிலர் வாய்க்கு வந்தெல்லாம் சொல்லுவாங்க, சிலர் மனசில் தோணுனதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தீர்க்க தரிசன வரங்கிறது ரொம்ப விசேஷமானது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலர் எதிர்காலத்தை பற்றி, வரப்போகிற காரியங்களை குறித்து ரொம்ப திட்டமாக, தெளிவாக, ரொம்ப கிளியராக சொல்லுவாங்க. தீர்க்க தரிசனம். கர்த்தர் இப்படி சொல்கிறாரு, கர்த்தர் உங்களை இங்கே போக வேணான்னு சொல்கிறாரு, கர்த்தர் இதை செய்ய வேணான்னு சொல்கிறாரு, கர்த்தர் நீங்கள் இதை எடுக்காதீங்கன்னு சொல்கிறாரு, கர்த்தர் நீங்கள் இந்த பிஸ்னஸ் தொடங்காதீங்கன்னு சொல்கிறாரு, கர்த்தர் நீங்கள் இதை தொடங்குங்கன்னு சொல்கிறாரு, நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் குடும்பத்தில் இது நடக்கும்னு கர்த்தர் சொல்கிறாரு. ரொம்ப ஒரு அக்யூரசி இருக்கும். ஒரு குறிப்பாக தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடிய சில தீர்க்கதரிசிகள் உண்டு. நான் அவர்களை அறிந்திருக்கிறேன். அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஏதோ மனசில் தோணுனதெல்லாம் சொல்கிறவங்க இல்லை. அவங்க ரொம்ப தெளிவாக, சரியாக, தீர்க்கமாக சொல்கிற தீர்க்கதரிசிகள். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, நேரத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனே, அன்பை நாடவும், ஞான வரங்களை விரும்பவும், தீர்க்கதரிசன வரத்தை விரும்பவும் நீர் எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிகன மகிமை உமக்கு தந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார்.